ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மீன் மார்க்கெட்டு தான் வந்திருக்கோம். சென்னையில் இருக்க வானாவரம் ஃபிஷ் மார்க்கெட்டு தான் வந்திருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ கடை இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே கடை தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் எண்டு வரைக்கும் பாருங்கள். வந்து இங்கே பர்ச்சேஸ்லாம் வாங்கியிருப்போம் அந்த தள்ளி காய்கறிலாம் பாருங்கள். நம்ம போகிறப்ப இது காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம வரப்போ வாங்குவோம். இங்கே எல்லாமே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்ன வீட்டுக்கு தேவையான பொருளோ எல்லாமே கிடைக்கும். A to Z வரைக்கும் இங்கே இருக்கும். நீங்கள் வந்து அழகாக இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பக்கத்தில் இருந்தீங்கன்னா இங்கே இருந்தால் நிறைய பேர் மீன் எல்லாமே வாங்கிட்டு போய்ட்டு வெளில வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மீன் மார்க்கெட் என்ட்ரன்ஸு. நீங்கள் பாருங்கள், உள்ளே போப்போம் நம்ம. அது முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே ஏகப்பட்ட திங்ஸ் எல்லாம் விற்றுட்ருக்காங்க. பாருங்கள், பலூனு இந்த மாதிரி ஏகப்பட்ட திங்ஸ் இருக்குது. அவங்க நம்ம மீன் மார்க்கெட்டுக்குள்ளே போவோம். இங்கே கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணி தருவாங்க. அதே நம்ம போகிறப்ப காசு கொடுத்து கட் பண்ணி வாங்கிட்டு போயிடலாம் மீன் வாங்கிட்டு. ஓகே ஃப்ரெண்ட், நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க போகலாம் மீன் மார்க்கெட்டுக்கு. கீழே பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன் எடுத்துகிட்டு போக பாருங்கள். வஞ்சிர மீன் அது. இன்னொருத்தர் கட்லா மீன் எடுத்துகிட்டு நிறைய காசு. நல்லா சைஸான மீன்லாம் இருக்குது. இறாலாம் ஓரளவுக்கு நல்ல ப்ரைஸ் தான். 150 ரூபா. சின்ன இறா 150 ரூபா, பெரிய இறா பார்த்திங்கன்னா 200 300 அந்த மாதிரி ரேட்டு இருந்தது. ஓரளவுக்கு ரீசனபிளாக ப்ரைஸாக தான் இருக்குது. கூட்டம் தான் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். ஏகப்பட்ட கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் காலையிலே போனால் ரொம்ப கூட்டமாக இருக்குது. மதியானத்துக்கு மேலே போனோம்னா ஓரளவுக்கு கூட்டம் கம்மியாக இருக்கும். மீன் மார்க்கெட்லேயுமே பார்த்திங்கன்னா நல்ல மீன் பார்த்து வாங்குறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் பார்த்து தான் வாங்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மீன் சேர்த்து வச்சு வைப்பாங்க. அதனால் நம்ம மீனை பார்த்து வாங்கிக்கணும். மீன்லாம் பார்த்திங்கன்னா செல்லில் பார்த்து தான் வாங்கணும். செம்ம கூட்டம் வீடியோவே எடுக்க முடியல என்னால், எவ்வளோ கூட்டமாக இருக்குது. இது வந்து மத்தி மீன். மத்திலாம் பார்த்திங்கன்னா 80 ரூபா தான் கிலோ. ஃப்ரெண்ட்ஸ், வஞ்சர மீன் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஓரளவுக்கு ரீசெண்டாகவும் ப்ரைஸாக தான் இருந்துச்சு. எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 600 ரூபா தான் ஒரு கேஜி. மீடியமான சைஸ் மீன்றதுனால 600 ரூபா கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப பெரிய மீன் பார்த்திங்கன்னா 800 ரூபா 1000 போயிட்டுருக்கு. நல்ல சைஸான வஞ்சர மீன் ஃப்ரெண்ட்ஸ். மீடியமான சைஸ் இது நல்லாயிருக்கும். அது சாப்பிட்றது ஒரு மீனை பார்த்திங்கன்னா 1 கிலோக்கு மேலே ஒரு கிலோக்கு தரும். இது மத்தி மீன். இறா எவ்வளோண்ணா கவலை எவ்வளோண்ணா? எவ்வளோண்ணா? நீ அடிச்சு விடுவான். சங்கராலாம் எவ்வளோண்ணா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு வழியாக பார்த்திங்கன்னா காளை மீன் வாங்க போகிறோம். இதுதான் நல்லாயிருக்கு. மத்தி மீன், மத்தியை காளைன்னு சொல்லுவாங்க. 2 மீனுமே இருக்குது. நம்ம மத்தி மீன் தான் வாங்க போகிறோம். 1 கேஜி பார்த்திங்கன்னா 80 ரூபா. நம்ம வந்து 100 ரூபாய்க்கு வாங்க போகிறோம். எவ்வளோ நீங்கள் கொடுக்குறாங்க பார்க்கலாம். நம்ம இதாக போட்டுட்ருக்காங்க. மீன்லாம் ஒரு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நாங்கள் வாங்க மீன் நல்லா பார்த்து வாங்கணும். நீங்கள் வாங்கினாலும் எப்படி இருக்குது பாருங்கள். இது ஐஸில் வச்சுருக்காங்க. வச்சுருக்காங்க. மாதிரி தான் ஐஸில் ஃப்ரீசர் பண்ணி வச்சுருக்காங்க. நண்டுலாம் பார்த்திங்கன்னா நல்ல ரேட் தான் ஃப்ரெண்ட்ஸ். நண்டு பார்த்திங்கன்னா 350 ரூபா பெரிய நண்டு. சின்ன நண்டு 150 ரூபா 180 ரூபா ஃப்ரீசர் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெரிய வஞ்சரம் பாருங்கள். செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1500 ரூபா
800 அந்த மாதிரி இருக்கும் கேஜி. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது விரால் மீன், அது கடல் விரால். அஞ்சு மணி பக்கத்தில் இருக்குதுங்களா, அது வந்து கடல் விரால். நான் எவ்வளோ நண்டுலாம் 300 இங்கே பாருங்கள் கிழங்கா மீன் 100ரூபா தான் 1 கேஜி பார்த்தீங்கன்னா. ஜிலேபி மீன் இருக்குது பாருங்கள், இதுவும் 100ரூபா தான் 1 கேஜி. சின்ன மீன் பெரிய மீன் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. பக்கத்தில் இருந்தால் இங்கே வந்து வாங்கி எல்லாமே இது பண்ணிக்கலாம். ஜிலேபியே நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஏரியில் கிடைக்கிறது. இங்கே பாருங்கள் ஐஸில் போட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெருசாக இருக்குது. கவலை எவ்வளோண்ணா? என்னடா கோலா மீன் இப்படி இருக்குது கோலா தூண்டில மாட்டி நல்லா தான் ஏடா கோலாவா ஃபுல்லாக தான் ஏடாண்ணா தூண்டில மாட்டிடுறீங்களா? மீன் வாங்கி தூண்டில எடுக்குமா? எவ்வளோ மச்சான் காரக்குடி? அது 150, இது 200, 250. ரேட் அதிகமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் ஏரி வவால் கட்லா மீன்லாம் பார்த்தீங்கன்னா 1 கேஜி பார்த்தீங்கன்னா 150 120 அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் தேலி மீன் பார்த்தீங்கன்னா 1 கிலோவே 100ரூபா தான். நம்ம எத்தனை கிலோ வேணால் வாங்கிக்கலாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீடியமான சைஸ் இருக்கும், நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப பெருசு தான் ஒரு மாதிரி இருக்கும், இது வந்து மீடியமான சைஸ். இந்த உயிரோடு இருக்க மீன் பார்த்தீங்கன்னாலே இந்த தேலி மீன் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் உயிரோட இருக்கும். தேலி மீன் விரால் மீன், இந்த விரால் மீன் மட்டும் வந்தாங்க. தேலி மீன் எப்படி இருக்குதாங்க அவ்வளோ சேமியாக இருக்காங்க. இவங்க கூட இங்கே உயிரோடவே இருப்பாங்க. 1 கேஜியே பார்த்தீங்கன்னா 100ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோமே அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் சாகவே சாகாது, உயிரோடு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். பிள்ளைய வெட்டினா கூட உயிரோட தான் இருக்கும். இந்த மாதிரி மீன் இப்படி இருக்குது. மாற்றி இட போடுறது இது கரெக்டான கேஜி அப்படின்ட்டு மஞ்சள் கலருக்கு ஐஸில் வச்சுருவாங்க. மஞ்சள் ஃப்ரெண்ட்ஸ். சீலா மீன் பார்த்தீங்கன்னா 300ரூவா ஃப்ரெண்ட்ஸ். 1 கேஜி பார்த்தீங்கன்னா சீலா மீன் தான் சூப்பராக இருக்கும். மஞ்சள் நிறைய செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கடல் பாறை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் 400ரூவா 1 கேஜி. இது ஏரி வவால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா 150 ரூபா. அந்த மீன் வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க, அது கட் பண்ணி அவங்களே கொடுத்துட்டாங்க. பக்கத்தில் இருந்தீங்கன்னா இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவுக்கு நல்ல ப்ரைஸ் தான். எல்லா மீனுமே இங்கே கிடைக்கும். நமக்கு என்ன மீன் கேட்குன்னா அந்த மீன் எல்லாமே கிடைக்கும். கெண்டெல்லாம் பார்த்திங்கன்னா 1 கேஜி வந்து 120 தான். நல்ல ப்ரைஸ் தான். எல்லாம் நமக்கு வெளியே போய் வாங்கினா ரேட் அதிகமாக இருக்கும். எல்லாமே இங்கே ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.
முந்நூறுரூவா 350 எதுவுமே வேலை கேட்காத நீ வர்றா அதுக்கு இப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சிருக்கு 50 ஓகே வாங்க போவோம் எவ்வளோ மச்சான்? 250 மேலே போடு இல்லை போடு மத்திய போட 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 முன்னே போட மத்திய 80 கிலோ சங்கரா பண்ண சங்கரா 250 300 350 100 கொடுறாங்க 100 அடுத்து 200 இங்கே போடு எடடா அவங்களுக்கு தானே தெரியும். 200 சகல ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எடை மிஷின் இருக்குது. நம்ம எடை போட்டு பார்த்துக்கலாம் எவ்வளோ கரெக்டாக கேஜி கொடுத்தாங்களா இல்லையான்னு பார்த்து செக் பண்ணிக்கலாம். இங்கே எல்லாருமே செக் பண்ணுவாங்க. நம்ம பார்த்திங்கன்னா வாங்கின மொத்தம் 3 கிலோ கிட்ட வாங்கினோம். அது கரெக்டாக தான் இருந்துச்சு. மொத்தம் நம்ம கவலை மீன் பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து தேங்காய் பாறை மீன் அது வாங்கினோம். எல்லாமே சேர்த்து 3 கிலோ கரெக்டாக இருந்துச்சு. என் ஃப்ரெண்டுக்கு பார்த்திங்கன்னா ஓரளவு கம்மியாக தான் இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டு போங்க. கொஞ்சம் மறக்காமல் செக் கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட கேளுங்க. அவங்க தருவாங்க மீன் யாருக்கு ஏற்ற மாதிரி. கொஞ்சம் அப்டேட் பண்ணுவாங்க. கீழே போய் பார்க்கலாம். இங்கே தான் ஃபுல்லாக எவ்வளோ பாருங்கள். இங்கே பார்க்கிங் எல்லா பார்க்கிங்குமே இருக்குது. பைக்குக்கு காருக்கு நீங்கள் விட்டீங்கன்னா பார்க்கிங் கொடுத்தாங்க கதை சொல்லுது. பைக்கு பார்த்தீங்கன்னா 5 ரூபா, காருக்குலாம் 10 ரூபா 15 ரூபா அந்த மாதிரி. நீங்கள் வெளியே பார்க் பண்ணிக்கலாம். வெளியே பார்க் பண்ணுவாங்க. இந்த சைடெலாம் மீன் கட் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா மீன் கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு வந்து 30 ரூபா அந்த மாதிரி வாங்குவாங்க. எல்லா மீனுமே கட் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு இங்கே வெளியும் கட் பண்ணுவாங்க, உள்ளேயும் கட் பண்ணுவாங்க. பாருங்கள் வந்து ஸ்லைஸ் போட்டுருவாங்க. இங்கே வெளியேயுமே கட் பண்ணி கொடுப்பாங்க, உள்ளேயும் கட் பண்ணிடுவாங்க. உள்ளே இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வருவாங்க. வெளியே இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்க தனி ஆள் வருவாங்க. நீங்கள் ஒன்றா கட் பண்ணிக்கலாம். சங்கரா மீன் டப்பு டப்பு கட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் தேவையான இங்கே கட் பண்ணி வச்சுருவாங்க. சூப்பராக கட் பண்ணி தராங்க. என்ன மச்சான் வாங்குறியாண்ணா? எவ்வளோம்மா இது? 50 ரூபா. ஃப்ரெண்ட்ஸ் இந்த பழம் பார்த்திங்கன்னா 50 ரூபாவாம். மொத்தம் 3 காய் தான் இருக்குது. இந்த 3 காயும் பார்த்திங்கன்னா 50 ரூபா. இது வந்து உப்பும் புளியும் உப்பும் மிளகாத்தூளும் வச்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி தான் பார்த்துருக்கு. என் ஃப்ரெண்டு வாங்குறாரு. 50 ரூபா அது. ஃபுல்லாகவே எல்லாமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கத்தியிலேருந்து அருவாமனைலேருந்து ஏகப்பட்ட திங்ஸ் கிடைக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம். நம்மக்கிட்ட வாங்குறதுக்கு காசு தான் இருக்கும். காசு இருந்தாலே போதும். இங்கே ஃபுல்லாகவே நம்ம வாங்கிக்கலாம். என்ன வேணாலும் எலுமிச்சம்பழம் அந்த மாதிரி புதினா எல்லாமே பாருங்கள். கருவாடு இந்த மாதிரி கருவாடும் வச்சுருக்காங்க. காட்டுறாங்க என்ன கருவாடுன்ட்டு. இங்கே பாருங்கள் வந்து சின்ன கருவாடு, இறா, சின்ன இறா, புளி மீன், இது அதோட சின்ன இறா புளி இறா, ரொம்ப புளி இறாது. இந்த மாதிரி ஏகப்பட்டது. வாழை கருவாடு, 3 மீன் கருவாடும் இருக்குது. கத்தி எல்லாம் இருக்குது. கத்திலாம் பார்த்திங்கன்னா 40 ரூபா தான். சின்ன கத்தி ஒன்றுக்கு ரேட் ஏற்ற மாதிரி எல்லா திங்ஸுமே இங்கே இருக்குது. பானை எல்லாமே இருக்குது. கருவாடுலேருந்து எல்லாமே இங்கே கிடைக்கும். உங்களுக்கு நெய், கருப்பட்டி இந்த மாதிரி ஏகப்பட்ட
ஐட்டம் இங்கேயே வச்சுருப்பாங்க. நம்ம இங்கேயே வந்து அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம். நீங்கள் கோயம்பேடு போகணுன்ற அவசியமே இல்லை. நீங்கள் வந்தனால எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பூண்டுலேருந்து எல்லாமே இப்போ கம்மியாகிடுச்சு மச்சான். நாங்களும் பூண்டு வாங்கியிருக்கோம். இதுதான்டா ரேட்டு. பூண்டு எவ்வளோ? 260, 280. எல்லாமே 300 பூண்டுக்கா? இது எவ்வளோடா? 260 ரூபா. இது 1 கிலோ போட்டுரு. பூண்டு எவ்வளோ? 260, 280, 320, 300, 300. ஒரு 190. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பூண்டு இங்கே பரவாயில்லடா. வாங்கிட்டோம். அங்கே 4 கிலோ இப்போ தக்காளியும் வெங்காயம் வாங்கினோம். நம்ம பார்த்துட்டே போவோம். இங்கே பாருங்கள் எல்லாமே ரேட் எல்லாமே ஓரளவு சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா 2 கிலோ 100ரூபா, தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா 4 கிலோ 100ரூபா, அந்த மாதிரி தான் இங்கே எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு, தேங்காய், முட்டை, ஏகப்பட்ட ஐட்டம் வச்சுருக்காங்க. நம்ம வந்தீங்கனாலே எங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் எல்லாமே இங்கேயே வாங்கிட்டு போயிடலாம். தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா 5 கிலோ 100ரூபா ஃப்ரெண்ட்ஸ். 5 கிலோ 100ரூபா. வெங்காயம்லாம் 2 கிலோ 100ரூபா. 2 கிலோ 2.25 கிலோ இந்த மாதிரி தான். ஒரு வெங்காயத்தை சைஸை பொறுத்து இருக்குது. புதினா, எலுமிச்சம்பழம், இஞ்சி, பூண்டு, மல்லி எல்லாமே இருக்குங்க. நம்ம தேவையான எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆப்பிள் இருக்குங்க பாருங்கள். ஆப்பிள் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன வேணுமோ அங்கே வந்து வாங்கிக்கலாம். நம்ம இப்போ வெங்காயம் தக்காளி தான் வாங்க போகிறோம். பார்ப்போம். நம்ம 5 கிலோ 100ரூபான்னு தக்காளி தான் வாங்க போகிறோம். இங்கே வாங்கிட்டு அப்புறம் எவ்வளோ வாங்கிருக்கேன்ட்டு பாருங்கள். ஏர்ஃபோனு, ஹெட்ஃபோனு எல்லாமே இங்கே தான் கிடைக்குது. ஹெட்ஃபோன்லாம் வச்சுருக்காங்க. இந்த நம்மகிட்ட வாங்குவோம். நம்மகிட்ட ஓரளவுக்கு நல்லா காய்வாட்டமாக இருக்குது வெங்காயம் தக்காளிலாம். இந்த 5 கிலோ தக்காளியும் 2 கிலோ வெங்காயம் வாங்கிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட்டு ஃபிஷ்ஷிங் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.